அவருடைய விசுவாசத்தை நல்ல பழக்கமாக கொடுத்தாரு. காட்சி கொடுத்தது பிற்பாடு அக்கினி மாதாவுடைய கோயில் கட்டி கிளைப்பங்கு அடைவலாகும் கிளைப்பங்குன்னு சொல்லிட்டு சோகண்டி பங்கு கிளைப்பங்கு அந்தோனியார் இருந்தது. அதை மாதா ஐயா என்ன சொன்னாங்க, அது இந்த மாதிரி நம்ம சிற்றாலம் இருக்குது அக்கினி மாதாவுக்கு இங்கே கிடைக்கல, ஆனால் இந்த அடைவலாகத்தில் இருக்கிற கோயில் நம்ம சிற்றாலமாக ஆக்கிடலாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்படி இருக்கும்போது மாதா அங்கே அக்கினி மாதா அங்கே வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் சீரியஸ் ஆகிட்டு ஏற்பட்ட சுகர் வந்துட்டு கிட்னியில் உப்பு அதிகமாகி போச்சு. நுரையீரல் கட்டிக்கிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 5 நாள் இருந்தாங்க. 5 நாள் இருந்து 6வது நாள் ஐஸ் வாரத்துக்கு போகும்போது இவர் படிக்க மாட்டார், வேறு என்ன எடுத்துமா அப்படின்னாங்க. அப்புறம் ஐயா கிட்ட ஃபாதர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் கேட்டினாங்க. அதுக்கப்புறம் ஃபாதர் என்கிட்ட சொன்னார். ஃபாதர் அழுதேன் நான். அப்போ என்ன சொன்னார், நான் ஃபாதரு நீ ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம், நீ நல்லா குணமாயிடுவ, ஆண்டவரே இரக்கமாயிரு, கிறிஸ்தவே இரக்கமாயிரு, அந்த ஜபத்துக்கு சொல்லிக்கொண்டே இருப்பா, நீ நல்லா ஆயிடுவ ஐயன் தான் சொல்லுவார். அந்த மாதிரி இருந்தேன். செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு 15 நாள் எனக்கு ஐஸ் வார்டில் இருந்தேன். நான் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. உடம்பு இதுக்கப்புறம் நம்ம படிக்க மாட்டோம், என்ன செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு வந்து 1 வருஷம் வேலைக்கு போகாம அங்கே வீட்லேயே இருந்துட்டேன். ரொம்ப கஷ்டம். ஆனால் ஃபாதர் வந்து எனக்கு ஒரு தந்தை வந்து எனக்கு கடவுள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்போ வந்தாலும் ஃபாதருக்கு நல்ல ஒரு இது கொடுத்து கிளை பங்கில் மாதம் அக்னி மாதா சுரூபத்தை தேர் ஓட்டி மாதம் நம்ம கோயிலில் எவ்வளோ செலவானாலும் ஃபாதர் தான் அதை ஏற்றுக்குவார். நான் 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன். அப்படி வழிநடத்து அந்த சிற்றாலயம் இப்போது வேறு ஃபாதர் வந்து புனித அந்தோனியார் கோயில் தானே இருந்தது, மாற்றிக்கன்னு சொல்லிட்டு இப்போது அந்த சுரூபத்தெல்லாம் எடினார் ஃபாதர். ஏற்கனவே அந்த ஃபாதரை ஒருத்தர் செஞ்சார், அதெல்லாம் நான் எடுக்க முடியாது, என்னோட பணி அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த நேரத்தில் நல்லா இருக்கிறேம்மா, எந்த குறைபாடும் இல்லை, மாத்திரை சாப்பிட்டு 4 வேளை மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன். 3 நாளைக்கும் நல்லபடியாக இருக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் அனைத்து இந்த நேரத்தில் வந்து இது வரைக்கும் இந்த பக்கம் வந்ததே கிடையாது. ஆண்டவர் என்ன அக்னி மாதா உலகத்தில் இந்த சாட்சி சொல்றதுக்காக நான் வந்திருக்கிறேம்மா. ரொம்ப நன்றி அம்மா.